ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது எதுக்குன்னா, என்னடா சொல்லையிலே சிரிப்பு முகமா இருக்கே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்பாவை பற்றி தான் சொல்ல போகிறேன். அதாவது அப்பாவை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? அப்பாவை பிடிக்கிறவங்க எல்லாருக்குமே அப்பாவை பிடிக்கும். ஸோ அப்பாவை பிடிக்குங்கிறத அப்பா இருக்கையிலேயே அப்பாவை நீ இவ்வளோ எனக்கு பிடிக்கும் அவ்வளோ எனக்கு பிடிக்கும்னு சொல்கிறத விட அவருக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை வயிறார செஞ்சு கொடுங்க. அவருக்கு இஷ்டப்பட்டதெல்லாம் செஞ்சு சமைச்சு கொடுங்க. அவர் இஷ்டப்பட்டபடி நடந்துக்கங்க. அவர் எவ்வளோ பிடிக்குன்னா அவருக்கு உங்க மூலியமா தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? ஏன்னா அவர் இருக்கையிலேயே நம்ம தெரியப்படுத்தினாதான். அவர் இல்லாதப்ப நம்ம சொல்லி அது ஃபீல் பண்ணி அர்த்தமே இல்லை. ஸோ எனக்கு எங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும். அவருக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இது வரைக்குமே நடந்திருக்கேன். ஆனா என்னை அவருக்கு என்னை எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தெரியாது. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அதை நான் இது வரைக்கும் அவர்கிட்ட சொன்னதில்லை. ஆனா அவர் சொல்லுவார் எல்லாருக்கிட்டையும், என் பொண்ணுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் சொன்னா கேட்பா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாரு. ஸோ அது சொல்லையில எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். ஸோ எங்க அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாரோட அப்பாவெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி மறக்காம லைக் பண்ணுங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.